விட தன்னை உயர்வாக நினைப்பது தீமை. பெருமை, the pride. ஆண்டவர் சொல்றார், நம்ம விட இன்னொருத்தனை மேன்மையா நினைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம விட ஒருத்தரை மேன்மையா நினைக்கன்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆனா நான் தாங்க சரி, மற்றவர்கள் எல்லாருமே தப்புங்க, நான் தாங்க ஹையஸ்ட், மற்றவங்க எல்லாமே லோவஸ்ட்ங்க நினைக்கிறவன் தான் தீமையில இருக்கிறான். அவனுக்குள்ள பெருமை தீமையை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. அரகன்ஸ், அகந்த, எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற ஒரு அகந்த. ஐ எம் பர்ஃபெக்ட், ஐ எம் குட், ஐ எம் ரைட். இது அரகன்ஸ். இது என்னன்னா தீமை. ஆமென். இது ஒரு விதமான தீமை. எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்க. இந்த அளவு ஸ்ட்ரிக்டா கூட இல்லைன்னா அவ்வளவுதான் பாஸ்ட் கதி. ஆமென். அதான் உண்மை. அரகன்ஸ், அகந்தை ஒரு தீமை. அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும் என்ற மனப்பான்மை, இது தீமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. இதை நாம் வெறுக்க வேண்டும். தீய நடத்தை, evil contact, தேவனுக்கு பிடிக்காத செயல். ஆமென். தேவனுக்கு பிடிக்காத செயலை செய்வது நமக்குள்ளே தீமையை கொண்டு வரும். பாவ வாழ்க்கையை விட்டு விலகணும். ஆமென். கர்த்தருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்ச நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா அது தேவ பயம் கிடையாது. ஆமென். உங்களுக்கு பிடிக்கலாம், கர்த்தருக்கு பிடிக்காது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புரட்டுவாய், ஏன் ஒண்ணும் இல்லாதது அப்படியே ஒரு புரட்டி. ஆமென். ஒண்ணுமே இருக்காது, அது ஒரு பெரிய விஷயம் இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு வாலிப பிள்ளையை நான் அனுப்புறேன்ப்பா, அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டுருப்பா. சிஸ்டர் தெரியுமா, அந்த பிள்ளை அந்த பையன் கூட போனா பாத்தீங்களா, பாத்தியா அவங்க கேட்டுருங்க. அது அது ரொம்ப நாள் நடக்குது. எத்தனை நாளா? இப்பதான் அனுப்பி வச்சேன், கூட்டுருப்பா வீட்டுல பத்திரமா அப்படின்னு சொல்லி. இதுக்கே அனுப்புறதுக்கு பயமாக எந்த பிள்ளைங்க, ஆம்பளை பசங்க கூட அண்ணனுக்கு தான். நம்ம பிள்ளைங்களை நம்ம தான் ஆதரிக்காம நம்மளே தூச்சி பேசுறது. ரொம்ப நாள் நடக்குது. இன்னொன்னு போவோம், அது பாஸ்டருக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. எங்கேயோ போய் ஏன் தள்ள போய் முளகாரிக்கு வந்துட்டாங்க. பாவம் புள்ள தனியா போகுதுன்னு வீட்டை விட சொன்ன கூத்துக்கு இதுதான் புரட்டுவாய். என்னவாய்? புரட்டுவாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாற்றுகிற காரியம், காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசுகிற காரியம். ஆமென். வாயில வந்ததெல்லாம் பேசிடுவாங்களா, மனசுல ஒன்னே இருக்காதான். என்னடா புது பொருள் ஆகுது, வந்ததெல்லாம் பேசிடுவாங்களாம், ஆனா மனசுல ஒன்னே இருக்காதான். காயப்பட்டு